முட்டிச்சு இரட்டமா கொட்டிச்சு. ஐயோ தம்பி, நான் கேட்டது காரணம், நீ எதுக்கு இப்படியெல்லாம் என்ன கன்ஃபியூஸ் பண்ற? உன் பேர் என்னப்பா? ரோட்ல போகுது காரு, என் பேர் ரெட்டி. யாரு நீ? தயவு செய்து போய் உட்காரு. அடுத்ததா ரகுவரன் வர. தம்பி, யார் அது கிளாஸ் ரூம்ல ஆட்டோ ஓட்டுறது? நான் தான் ரகுவரன். ஓ, தயவுசெய்து ஸ்டூல் மேல இருந்து கொஞ்சம் கீழே. என் ஹைட்டே அவ்வளவுதான். ஓ, அப்போ அது ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஏன் அது 2 இடத்துல குண்டு வைக்க போயிருந்தேன், அதுதான் லேட் ஆயிடுச்சு. என்னன்னு நீ? ஐயோ, உன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நீ தயவுசெய்து போய் உட்காது. அடுத்தது யாருப்பா? வணக்கம் சார், நான் தான் விஜயகாந்த். ஓ, நீயா? ஆமா, நீ எப்பவுமே ஒன்று சொல்லுவியே, அவனு ஏன்பா சொல்லலை? இல்லைன்னா யாருக்கும் விஜயகாந்த் தெரியாம போயிடும். ஓ அப்படியா? நான் தான் சார் விஜயகாந்த். சரி சரி, ஏன் லேட்டு? அவன் வச்ச 2 குண்டை நான் எடுக்க போயிருந்து சார், அதுதான் லேட்டு. ஓ அப்படியா? சரி சரி, குண்டை எடுத்துறியா? இல்லை சார். ஏன்பா? அவன் வச்சது ஜண்டு பாம் சார். சரி சரி, நீயும் போய் உட்காரு. அடுத்தது யார் பார்க்கலாம்? வணக்கங்கண்ணா, நான் தாங்கண்ணா விஜய் பேசுறேன். தம்பி, நான் அண்ணா இல்லப்பா, எம்ஜிஆர். அண்ணா, நான் எல்லாரையுமே அண்ணான்னு தானே சொல்லுவேன். சரி சரி, அதை தான் எனக்கு இதுக்கு. நீ எதுக்கு லேட்டா வந்த காரணத்தை மட்டும் சொல்லு. சுர்ரா கூட சண்டை போட போயிருந்தேன்னா அதுதான் நான் லேட் ஆயிடுச்சு. வர்றேன்னா சீங்கன்னா பாய்னா. ஐயோ, எல்லாரும் இப்படியே இருக்காங்களே. சரி, அடுத்தது யார்தான் வருதுன்னு பார்க்கலாம். வழுக்கு எம்பி, ஞாங்க வண்டிருக்கேன். ஐயோ சார், உங்க முதியோர் எல்லாம் பக்கத்துல இருக்கு, இது ஸ்கூலு. தம்பி, நானும் ஸ்கூலுக்கு தான் வண்டிருக்கேன். என்ன கொடுமை சார். சார், நீங்க எதுக்கு லேட்டா வந்தீங்க? காரணத்தை சொல்ல முடியுமா? நான் ஸ்கூலுக்கு வரலான்னு சைக்கிள் ஏறினோ, பஞ்சர் ஆயிடுச்சு. அதுதான் நடந்தே வந்தே லேட் ஆயிடுச்சு. சரி சரி, நீங்களும் போய் உட்காருங்க. அடுத்தது யார் பார்க்கலாம்? அதாவது நான் ஏன் லேட்டா வந்தேன்னா, எந்த பெருமான் முருகப்பனே தரிசிக்க போயிருந்தேன், அதுதான் லேட்டா ஆயிடுச்சு. அவ்வளோதான், எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. இப்போ அடுத்த கான்செப்ட் வந்து, ஒரு இடத்துல வந்து பாம் வச்சிடுறாங்க. அதை பற்றி சில நடிகர்கிட்ட எல்லாம் கேட்குறாங்க, அவங்க என்னென்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஜயகாந்த் அவரு, சார் இந்த மாதிரி ஸ்கூலில் பாம் ஏதோ வச்சுட்டாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தம்பி, சொல்றேன் நல்லா கேட்டுக்க. பாம் வச்சுவேன், தயவு செய்து ஒரு நாள்ல எடுத்துரு. இல்ல, என்னை பத்தி தெரியும்ல, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைய எல்லாம் தீவிரவாதியை பிடிச்சுவேன். ரைட்டு கால செவத்துல வச்சு லெப்ட் காலால சும்மா சொல்லிட்டு சொல்லிட்டு அடிப்பேன். அடுத்தது இதுக்கு வந்து ரகுவரன் வராரு, அவர்கிட்ட கேட்போம். சார், பாம் வச்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாம் வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அவனும் பாம் எடுன்னு சொல்லிட்டான். அவனை எவனாவது பாம்ல கைய வச்சிங்கன்னு வைய, பீஸ் பீஸ் ஆயிடுவீங்க. அடுத்தது இதே கான்செப்டுக்கு வந்து நம்ம இளைய தளபதி விஜய் அவரு வராரு. வணக்கங்கண்ணா, எல்லாருக்கும் சொல்றேன், ஒன்னே ஒன்று கேட்குங்கண்ணா, வெச்ச பாம எடுத்துருங்க, இல்ல சும்மா கில்லி 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 மாதிரி அடிப்பாங்கன்னா வர்றேன்னா சரிங்கண்ணா பாய்ங்கண்ணா. அடுத்ததா வேற ஒரு கான்செப்ட், அதாவது ஜனகராஜும் சூப்பர் ஸ்டாரும் வந்து கபடி மேட்ச்ல தோத்துடுறாங்க. அதுக்கு அவங்க காரணம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஜனகராஜ் வராரு. சார், ஏதோ கபடி மேட்ச் தோத்துட்டீங்களா? ஆக்சுவலா என்ன ஆச்சு அது? அதெல்லாம் நான் கபடி கபடின்னா அவன் சிங்கிள் டீன்னு பிடிச்சிட்டான். அடுத்தது இதே இதுக்கு வந்து சூப்பர் ஸ்டார், சார் நீங்களும் தோத்துட்டீங்கன்னு சொன்னாங்க. ஆக்சுவலா உங்களுக்கு என்ன ஆச்சு? எழுபத்தே தெரியல, 100 தடவை சொன்னான், 100 தடவை சொன்ன மாதிரி கபடி சொன்னேன், ஒரு வெளிய போ சொல்லிட்டு வந்துட்டேன். அடுத்தது இது கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம், வாய்ஸே பேசிட்டோம். சரி, இந்த நடிகரை வீட்டு நாய் எல்லாம் வந்து கொலைச்சா எப்படி இருக்கும் அதை சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் நம்ம சூப்பர் ஸ்டார் அவரதே பார்த்துருவோம். லொல்ல 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 லொல்ல. அடுத்தது நம்ம ரகுவரன் வீட்டு நாய் குலைச்சா எப்படி இருக்கும்? லொல்லு 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 லொல்லு. இதே டிஆர் வீட்டு நாய் குலைச்சா எப்படி இருக்கும்? லொல்லே லொல்லே லொல்லே. இதே உசிலமணி வீட்டு நாய் குலைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு? அடுத்தது இதுவே ஜனகராஜ் வீட்டு நாய் குலைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு? ரொல்லு ரொல்லு. அடுத்தது சில்க் சுமிதா வீட்டு நாய் குலைச்சா எப்படி இருக்கும்? லொல்லு